பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக சோடா பொடி, கொஞ்சமாக காயப்பொடி, அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ப வத்தல் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடியானதும் நம்ம ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்படி குறுக்க வெட்டி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ப்ரெட்டை நம்ம மாவில் 2 பக்கமும் முக்கி சூடான எண்ணெயில் போட்டு ஒரு சைடு ஃப்ரை ஆன பிறகு அடுத்த சைடுக்கு மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சுவையான ப்ரெட் பஜ்ஜி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.